தேனியில் ஆடுகளை திருடி விற்று வந்த நபரை கண்டித்த பெண் கயிற்றால் கழுத்தை இறுக்கி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மது போதையில் காதலியை கொலை செய்தவர் சிக்கியது எப்படி? தேனி எம்ஜிஆர் நகரில் உள்ள அம்பேத்கர் தெருவைச் சேர்ந்தவர் சாந்தி. கடந்த 20 வருடங்களுக்கு முன்பு அவரது கணவர் பிரிந்து சென்ற நிலையில் சாந்தி தனது குடும்பத்துடன் ஆடு வளர்ப்பு மற்றும் பூக்கட்டும் தொழில் செய்து வந்தார். எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த 52 வயதான முருகன் என்பவர் ஆடு வளர்க்கும் சாந்திக்கு உதவியாக இருந்துள்ளார். இதில் இருவருக்கும் இடையே திருமணத்தை மீறிய உறவு ஏற்பட்டு கணவன் மனைவி போல வாழ்ந்துள்ளனர். சாந்திக்கு தெரியாமல் அவர் வளர்க்கும் ஆடுகளை திருடி முருகன் விற்றுள்ளார். இதையறிந்த சாந்தி முருகனிடம் சண்டையிட்டு அவரை தனது வீட்டிற்கு வரவேண்டாம் என்று திட்டி அனுப்பிவிட்டார். இருந்தபோதிலும் மதுபோதையில் அடிக்கடி சாந்தியின் வீட்டிற்கு வரும் முருகன் வாக்குவாதம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு சிவாஜி நகரில் உள்ள ஆடுகள் அடைத்து வைக்கும் வீட்டில் முருகனும் சாந்தியும் தனிமையில் இருந்திருக்கின்றனர். அப்போது மதுபோதையில் இருந்த முருகன் மீண்டும் சாந்தியிடம் வாக்குவாதம் செய்திருக்கிறார். சாந்தி திட்டியதால் ஆத்திரமடைந்த முருகன் ஆடு கட்டும் கயிற்றை வைத்து சாந்தியின் கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார். பின்னர் அதிகாலையில் அருகே இருந்தவர்களிடம் சாந்தி இறந்து கிடப்பதாக கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். சம்பவ இடத்திற்கு வந்த தேனி நகர போலீசார் சாந்தி உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தடயவியல் நிபுணர்கள் உதவியுடன் சம்பவ இடத்தை ஆய்வு செய்தனர். கொலை வழக்கு பதிவு செய்த தேனி நகர போலீசார் தலைமறைவாக இருந்த முருகனை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.